நாசமா போறவனே கேமரா கூட பாத்து கூட திருட மாட்டியா நீ? அது டம்மி நினைச்சேன், பார்த்தா மாட்டிக்கினா. பார் உங்க வாயாலே ஒத்துக்கினீங்கல்ல. நாங்க எங்க சார் ஒத்துக்கணும்? நீங்க தானே சார் அப்பாவிங்களை வந்து எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அப்பாவியா? யாருகிட்ட கதை விடுறீங்க? நரக ஸ்டேஷனுக்கு. ஐயோ எங்களை காப்பாத்த யாருமே இல்லீங்களா? யாராச்சும் இங்க வாங்கல. கஷ்டம் வந்தா காப்பாத்த நானே இருக்கேன். வாண்ணாவா, இங்க போலீஸ் என்ன வந்து பாருண்ணா. இருமா, பொடி வாங்கி வர்றோம், கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். டேய் வா. பொடி வாங்கி வரேன் சார். டேய் வாடா, இப்பதான் கஷ்டனாக ஏதோ காப்பாத்தணும்னு சொன்னீங்க. அது பாட்டு நிஜமா நினைச்சீங்களா? அண்ணா காப்பாத்துனா ஊர்ல பெரிய மனுஷன் நீ தானா? இது வரைக்கும் யாரும் சொல்லாத வார்த்தை சொல்லிட்டானே. சரி போவோம். என்ன சார், என்ன சின்னத்துக்கு அரெஸ்ட் பண்றீங்க? ஏய், அவன் பயங்கர திருடன் தெரியும்ல. என்னப்பா சொல்றாரு போலீஸ்? அண்ணா நீ தானே காப்பாத்தனா, எந்த தப்போ பண்ணலண்ணா. சரி சரி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சார் இது வந்து ஸ்டேஷன்ல பேசலாம், நீங்க போங்க. என்னையா நீ போ சொல்றது? திருட்டு பையனுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? அண்ணா எங்க வீட்டுல எவ்வளவு தங்கமானவரே நீ சொல்லுண்ணா. நல்ல பையன் சார், எந்த வம்பு தூக்கு போக மாட்டான் சார். யோ, அவன் பயங்கரமான திருடன். போன வாரம் ஒரு ஆயா காதுல இருந்து கம்பள திருன்னு சிசிடி கேமரால மாட்டின்னு இருக்கான். ஐயோ இது வேறையா? சரி நான் பொடி வாங்கி வர கடைக்கு போயிட்டு. யோ சார் எங்க அண்ணன் மேல கை வைக்காதீங்க. என்னடா பண்ணுவ? அவர் நடந்தா சிங்கம், பறந்தா கைகு, பாஞ்சா குதிரை. தேங்க்ஸ் பா. நட. ஏய், இந்த நட சிங்கமா? எங்க அண்ணன் ரொம்ப மட்டமா நினைக்கிறீங்க. டேய், ஒன்ன பிடிக்கலன்னு வந்தா என்ன ஒன்னு நொன்னுகிட்டு இருக்கா? அவ்வளவு பெரிய பைப்பான் இவன். பாத்தியா எப்படி சிங்கம் போல நிக்கிறாரு? அவன் கிடக்குறான் காமெடி பீஸ். நீ நட ஸ்டேஷனுக்கு. ஒண்ணுமே தப்பு செய்யாத என்ன இந்த போலீஸ் நான் கூப்பிட்டுக்கிறாரு. தீ குளிக்க போறேங்க. என்னம்மா, என்ன பூச்சாண்டி காட்டுறியா? நான் ஒன்னும் பூஜை எல்லாம் காட்டல. ஒண்ணு நான் தீ குளிப்பேன், இல்லன்னா அவரு தீ குளிப்பாரு. யாருமா சொன்ன? உங்களதான் நான். எங்களுக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? நான் இந்த பக்கம் வந்து தப்புன்னு நினைக்கிறேன். டேய் காமெடி போட அப்படியே. என்னை ரொம்ப அசிங்கப்படுறீங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. என்னயா அந்த ஆளு கைய நீட்டுறான்? இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் போட்டு விட்டுருங்க சார் அந்த ஆள் மேல. யோ, என்ன அண்ணன் என்னெல்லாம் சொன்னா டக்குன்னு எல்லா கேஸும் அவன் மேல மாத்தி விடுற? இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, வாரத்துக்கு ஒரு நாள் பிரியாணி செஞ்சு எடுத்துன்னு வரோம் சார். சிசிடி கேமரால இருக்கிறது முடி வச்சுனு. இவங்கிட்ட தான் முடியே இல்லையே. அவங்க கிட்ட முடியல மூலியே இல்ல, நான் டம்மி முடி தரேன். என்ன குத்து குத்துன்னு பேசிக்கிறீங்க? என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. பீஸ் அதோ இதெல்லாம் புச்சுன்னு போங்க. ஏய், எல்லா தப்பையும் நீ தானே பண்ண. என்னை வந்து போராட்ட தியாகியா உள்ள புடிச்சு போடுங்க. உன்னை வந்து ராபரி கேஸும் கேள்வி காதுல கம்மல் எடுத்துட்டு போனியா, அந்த கேஸ் தான் உள்ள போட முடியும். இதெல்லாம் போட்ட மதிப்பெண்ணா வருது. ஹலோ, நான் ஊரு உள்ள நல்லா சொல்லி விடுறேன், நீ போயிட்டு வானா. அப்படியா சொல்ற? மதிப்பாங்களா என்ன? நான் கண்டிப்பா மதிப்பாங்க. நான் நீ கவலைப்படாம போனா. அரெஸ்ட் பண்ணுங்க சார். அப்பா என்ன பண்ண? ராபிரி கேஸ் கை காதுல கம்பல் எடுத்துக்கிறாரு. எங்கப்பா அது மேல பண்ண மாட்டாரா? அவரே வாக்குமூலம் குடுத்துட்டாரு. நீ எதுக்கு கோய் போட்டுனுக்குற? கம்முன்னு. ஏப்பா என்னப்பா இதெல்லாம்? கம்முனிரமா, கேஷிங் போனாதான் எனக்கு மதிப்பு இருக்கும். யோ மாறிட்டோன ராபரி கேஸ்க்கு திருட்டு கேஸ் போனா எங்கதியா மதிப்பு இருக்கும்? ஏம்மா அதுக்குதான் நான் கேரண்டி கொடுத்துட்டல. நீ கம்மனிரமா. ஐயோ அடி வாரி அம்மா, திருட்டு வீட்டுக்காரன் வச்சுட்டு நீ நான் பேச வந்துட்டியா? பாத்தீங்களா சார், உங்க முன்னால என்ன திட்டு வந்து. ஏமா இரு. என்ன சார் திருடின பிடிக்க வந்து எங்க அப்பா பிடிச்சு பண்ணிக்கிறீங்க? இந்த பாருமா, நான் பிடிக்க வந்தது என்னமோ இவனதான். ஆனா உங்க அப்பா தான் வந்து இந்த கேஸ் எல்லாம் நான் ஏத்துக்கிறேன்னாரு. அப்படியாயா? இப்பதாம ஊர்ல எல்லாரும் பயப்படுவாங்க. அட நாசமா போனே. இந்த கேஸ்ல போனா எப்படியா பயப்படுவாங்க? நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? உனக்கு பண்ணிட்டு உள்ள போ. சார் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் மாசம் மாசம் நின்னுக்கிறீங்களா? டக்குன்னு அரெஸ்ட் பண்ணுங்களா, எவனா வந்துட போறான். நான் விட மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன். எங்க அப்பா அரசு பண்ண நான் விடவே மாட்டேன். ஏய் கஜரா வாங்கி தரேன், கம்முனுக்கிறியா? 2 ரூபா கஜராவா இல்ல 5 ரூபா கஜராவா? 10 ரூபாய் கஜரா வாங்கி தரேன். அப்பா நீ ஜெயிலுக்கு போயிட்டாப்பா. நல்ல குடும்பம். ஒரு கெஜராக்காக அப்பனை விட்டு குத்துட்டல நீ. சார் ஒரு கையில கஜராவும் ஒரு கையில லட்ச ரூபாயும் கொடுத்தா எனக்கு கஜரா தான் வேணும்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போ கெஜராவோட உங்க அப்பா டம்மி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டைம் அப்படி சொல்லலாம். நல்ல பொண்ணு. யோ வாயா. நமக்குனே வந்து மாட்டிருப்பாரு. இங்க பாரியா, எங்க போனாலும் கேமரா இருக்கான்ட்டு பாத்து திருடு. இனிமேட்ல இருந்து உஷாராயிடுவேன், கவலைப்படாத. சரி கஜரா எப்ப வாங்கி தர? இன்னைக்கு திருட போட்டு டீ கடை தான், அப்படியே மூட்டை கட்டி எடுத்துன்னு வந்துடுறேன். நீ மூட்டை கட்டியா? ஐ ஜாலி, ஒரு வாரம் வச்சு திருடுவேன். உன் வாய்க்கு ஒரு டன் கஜரா ஒரு நிமிஷத்துல காலி பண்ற போலுக்குதா. பாஸ் டீ கடை சாக்கு போறாங்க பாஸ். யாராவது இருக்காங்களான்னு பாத்தியாடா? பாஸ் ஒரு சின்ன பையன், அவங்க விசில் குத்துறான். இப்பதான் போலீஸ் வந்து போச்சு. அந்த கேள்வி காதுல கம்பல் எடுத்தத கிளியரா சிசிடிவி கேமரால பாத்துட்டு இருக்காங்க. பாஸ் சிசிடிவி கேமரா இருந்தானா இனிமேட்டு நமக்கு பிரச்சனையே இல்ல. ஏன்? அது கேமரால தானே எடுக்கும், நம்ம செல்ல கேமரா ஆஃப் பண்ணிடலாம். அட மூதாவியா, நம்ம செல் ஆஃப் பண்ணா அதே பேர் ஆஃப் ஆகும். அதுதான் செல்லு வச்சுன்னு இல்லையா? வித்தியாப்பட்ட ஆளுங்களை கூட்டியால வச்சது ஏன் தப்பு தான். பாஸ் கரெக்டா 10 மணிக்கு கடை சாத்துவாங்களாம், செக்யூரிட்டி இருக்க மாட்டாங்களாம். பாதா துல்லியமா தெரிஞ்சுக்கிறியா? இவரு முக்கியமான விஷயம், கல்ல போயிட்டு பணம் வைப்பாங்க, காலையில 5 மணிக்கு தான் வருவாங்களாம். சூப்பரா, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கினா? கடை முதல்ல இதை கேட்ட அவர் புட்டு புட்டு வச்சிட்டாரு. என்னடா சொல்றீங்க?
நான் வரும்போது யார் இருக்க மாட்டீங்களான்னு கேட்டேன். இருக்க மாட்டேன்னு சொன்னாரு. அடா 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 தங்கமான ஆளுங்களா இருக்காங்க நம்ம கூட இருக்கவங்க. ஏய் கொம்னு மூலையில அத்த. பாஸ் இன்னொரு முக்கியமான விஷயம். என்னடா? அந்த கடை முதலாளியில உங்களை பாக்கணும்னு சொன்னாரு. டேய் நீ என்ன சொன்ன? ஒன்னும் சொல்ல, கையோடு கொண்டு வந்துக்கிறேன். வாங்க சார் வாங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. எங்க கடையில காலையில திருட போறீங்கன்னு சொன்னா போல, ரொம்ப சந்தோஷம். நாங்க தாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதெல்லாம் எதுக்குமா நன்றிலாம்? இந்த கூட்டத்தோட பாஸ் அவர் தானே? ஒன்லி ஒன், இவர் தான் பாஸ். எனக்கு கஜரா தரேன் இருக்காரு. உங்க கடையில கஜரா இருக்குதா? கஜரா அண்ணா, போண்டா, தேன் மிட்டாய் எல்லாம் இருக்கு. அப்புறம் என்னடி சந்தோஷமா? நோ சொல்ல, ரொம்ப தங்கமான மனசு இந்த கடை முதலாளி. ஒருக்கிட்ட போவாயா, உன்னை பாத்துக்கிறா. சார் ஐயோ நான் இல்ல சார், எங்க சார் ஓடுறீங்க? தலை நில்லுதலா. போயா ஐயோ தள்ளி விட்டு போறான்.